மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் வேத வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்ப போகிறோம். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த ஆராதனை நேரத்தில் நம்மோடு கூட பேசுகிறதை நாம் காது கொடுத்து கேட்போமேயானால் நாம் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அநேக நேரத்தில் நாம் தேவ சித்தத்திற்காக ரொம்ப பிரயாசப்படுகிறோம் அறிந்து கொள்வதற்காக. ஆனால் அது ரொம்ப சிம்பிள் தான். The word of God is the will of God. தேவனுடைய வார்த்தை தான் தேவனுடைய சித்தமாய் காணப்படுகிறது. தேவ வார்த்தை உங்களுக்கு நேராக வரும் பொழுது அதை புரிந்து கொண்டு, ஓ இதுதான் என்னை குறித்த தேவ சித்தம் என்பதை அடையாளம் கண்டு கொண்டு அதன்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கும், உங்கள் வாழ்க்கையில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வதற்கும், உங்கள் வாழ்க்கையில சீர்படுத்த வேண்டிய பகுதிகளை சீர்படுத்திக் கொள்வதற்கும் நீங்கள் ஆயத்தமாய் முன் வருவீர்களே. ஆனால் நிச்சயமா ஆண்டவர் உங்களை அசாதாரணமாய் ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வசனத்தை நாம் கவனிக்க போகிறோம். திறந்த மனதோடு கூட ஆண்டவரே என்னோடு கூட பேசும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு வாஞ்சையோடு காத்திருந்தால் கர்த்தர் உங்களை வெறுமனே அனுப்ப மாட்டார். நிறைவாய் அவருடைய வார்த்தையினாலே, அந்த வார்த்தையின் ஆசீர்வாதங்களினாலே நிரப்பி உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராய் காணப்படுகிறார். இந்த நாளின் சிந்தனைக்காய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 12வது அதிகாரம் அதன் 11வது வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரி சபைக்கு 3 காரியங்களை மிக அவசியமானதாக கண்டு எழுதி வைத்திருப்பதை நம்ம பார்க்கிறோம். ஏராளமான ஆலோசனைகள் சபைக்கு தேவ ஆவியானவரால் கொடுக்கப்பட்டாலும் இங்கே 3 ஆலோசனைகள் மிக முக்கியமானதாய் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாய் ரோம சபைக்கு தேவன் கொடுக்கிறார். அதுல ஒரே ஒரு காரியத்தை தான் நான் இன்று உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். இரண்டாவதாக ஆவியிலே அனலாயிருங்கள். மூன்றாவதாக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். இந்த 3 காரியத்தையும் ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் வலியுறுத்தி சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த வசனங்களுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படிந்து பாருங்கள். அதன் மேன்மை நாம் ஆச்சரியப்படத்தக்கதாய் காணப்பட முடியும். இன்று அசதியாயிராதிருங்கள் என்கிற தலைப்புல நான் உங்களோடு கூட ஒரு வசனத்தை நான் கொண்டு வந்திருக்கிறேன். கர்த்தர் எனக்கு தந்த சில வார்த்தைகளை உங்களுக்கு முன்னால வைக்க விரும்புகிறேன். அசதியாயிராதையுங்கள். அருமையானவர்களே, இந்த ஆண்டு சற்று வித்தியாசமான ஆண்டாகத்தான் காணப்படுகிறது. எவருமே எதிர்பார்த்திராத சில அதிர்ச்சியான சம்பவங்கள், அடுக்கடுக்கான இழப்புகள், படியான வீழ்ச்சிகளை நம்ம ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாருங்கள், இது நிமித்தமாய் நம்முடைய தேசத்திலே எல்லாவற்றையும் லாக் பண்ணி விட்டார்கள், ஊரடங்கு போட்டு விட்டார்கள். அந்த ஊரடங்கு மார்ச் மாதம் கடைசியில் போடப்பட்ட உடனே மக்களுக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியா இருந்தாலும் அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப உற்சாகமா ஜெபிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆண்டவரோடு நெருக்கமாக நேரத்தை செலவழிக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆரம்பத்தில் ரொம்ப வேகமா இருந்தாங்க, ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. ஒரு வாரத்தோட முடிச்சிரும், ஒரு மாதத்தோட முடிந்துரும், ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்க. ஒரு மாதம்லாம் ரொம்ப ஸ்பீடா இருந்தாங்க, 2 மாதம் கூட ஸ்பீடா இருந்தாங்க. ஆனா நாட்கள் அதிகப்பட அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண நாட்கள்ல முடிவு வராத பொழுது நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஆவிக்குரிய வாழ்விலை ஒரு அசதி உண்டாவதை நாம் அநேக நேரத்தில் கவனிக்க தவறிவிடுகிறோம். நீங்களும் நானும் நமக்குள்ளே ஏற்படுகிற அசதியை, ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்படுகிற
அசதியை, கொஞ்சம் அதாவது சோர்வை இல்லது கொஞ்சம் வீழ்ச்சியை, கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்வில் ஏற்பட்டிருக்கிற சில குறைவுகளை கவனிக்க தவறி இருக்கிறதை இன்று கர்த்தர் உணர்த்துகிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அசதியாயிராதேயுங்கள். இப்பெல்லாம் சிலருக்கு ஜெபம் குறைந்து விட்டது. என்ன ஜெபம் பண்ணி என்ன கிடைக்க போகுது? நம்ம நல்லா தூங்குவோம். ஆரம்பத்தில் விழித்திருந்து ஜெபித்தவங்க நைட்ல ஃபுல் நேரம் முழங்காலே நின்று ஜெபித்த அநேகர் உண்டு. இப்பொழுது கொஞ்சம் அசதி அவருடைய ஜீவியத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. ஒரு சின்ன சோம்பல் தனம். சரி போதும், இன்னைக்கு ஜெபம் பண்ணது போதும். சில நாட்கள்ல 50 அதிகாரம் வாசித்த அநேக இப்பொழுது 5 அதிகாரம் வாசித்த உடனே திருப்தி அடைந்து விடுறாங்க. ஓகே ஓகே போதும். இன்னும் சிலர் பார்ப்பீர்கள், ஏன்னா ஸ்தோத்திரம், பல மணி நேரம் கர்த்தரோடு உறவாடி கொண்டிருந்த சிலர் இந்த நாட்கள்ல கொஞ்சம் குறைத்து அதிலே திருப்தி அடைந்து நின்று விட்டார்கள். வேதத்தை நீங்கள் பாருங்கள், அசதியாயிராமல் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டுமாம். அசதியை கொண்டு வருவது சாத்தானுடைய ஒரு பயங்கரமான தந்திரம். பாருங்க, சில இடங்களை பார்ப்பீர்கள், ஆனா சிலர் ரொம்ப உற்சாகமா வசனத்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சில நேரத்தில் அவ்வளவு உற்சாகமா இருந்த விசுவாசி கூட பிரசங்க நேரத்தில் அசதியோடு கூட அவங்க கொட்டாவி விடுவதை நீங்க பார்க்க முடியும். அடுத்த ஸ்டெப்புக்கு போறாங்க. இது சாத்தானுடைய ஒரு தந்திரமான காரியம். இன்றைக்கு உங்களை குறித்த நீங்க ஒரு கேள்வி கேட்க போறீங்க. நான் அசதியா இருக்கிறேன்னா, இல்லாவிட்டா ரொம்ப உற்சாகமா, ரொம்ப உத்வேகத்தோட, ரொம்ப சுறுசுறுப்போட ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில, ஆத்மீக காரியங்களில ஜாக்கிரதையாய் இருக்கிறேனா என்பதை நாம் யோசிக்க, சிந்திக்க, நமக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பி நிதானித்து பார்க்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. பாருங்கள், இராணுவத்திலே, எல்லை பாதுகாப்பில் இருக்கிற இராணுவத்தினரை எடுத்து பாருங்கள். அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டியூட்டி டைம்ல அவர்கள் ஒரு வினாடி கூட என்ன செய்து விடக்கூடாது, அசதியாயிருந்து விடக்கூடாது. கொஞ்சம் அஜாக்கிரதை, கொஞ்சம் கவனக்குறைவு, கொஞ்சம் அலட்சிய எண்ணம் நம்முடைய சிந்தையை ஆக்கிரமிக்கும் பொழுது அது கண்களுக்கு பரவுகிறது. நம்மையும் அறியாமல் அந்த கண்கள் மூடிவிட்டதை ஆனால் காக்க வேண்டிய நாம் அங்கே சத்துரு புகுவதற்கு வாசலை திறந்து கொடுக்கிறவர்களாய் மாறிவிடுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இன்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஒரு ராணுவ வீரர், எல்லை பாதுகாப்பு படை வீரர் தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பிலே அசதியாய் இருந்தால் சத்துரு, எதிரி நம்முடைய தேசத்துக்குள்ளே ஊடுருவி மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டாக்குகிறதை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதே போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் நமக்குள்ளே வருகிற சில அசதிகள், நம்மையும் அறியாமல் ஏற்படுகிற சில சோர்வுகள் சத்துருவுக்கு நம்முடைய ஜீவியத்தில் ஒரு பெரிய திறப்பை உண்டு பண்ணி விடுகிறது. அதன் வழியா அந்த சத்துரு நம்முடைய ஜீவியத்துக்குள் புகுந்து பெரிய சேதங்களை உண்டு பண்ணக்கூடிய அபாயம் இருக்கிறது என்பதை இன்று உங்களுக்கு அடையாளப்படுத்தி காண்பிக்க நான் விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 9வது வசனத்தை பாருங்கள். தன் வேலையில் அசதியாய் இருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது சுருக்கமா சொன்னா, எந்த ஒரு மனிதன் தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலை அசதியாய் இருக்கிறானோ அவன் ஒரு பெரிய அழிவை அவன் தனக்குத்தானே ஏற்படுத்தி கொள்ளுகிறானா. அது நிமித்தமாக ஒரு பெரிய பாதிப்பு உண்டாகிறது. கவனிங்கள், பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு மெஷினை ஆப்ரேட் பண்ணுகிற ஆப்ரேட்டர் ஆனவர் எவ்வளவு விழிப்பாய் இருக்க வேண்டும். கொஞ்சம் அசதியா இருந்தால் கூட அந்த முழு கம்பெனியிலையும் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். வாகனத்தை ஓட்டும் பொழுது, நாம் நைட்ல எல்லாம் ஜேர்னி பண்ணும் பொழுது பக்கத்தில் ஒருவர் வேண்டுமென்றே விழிப்பாய் இருப்பார். டிரைவர் மேல கவனத்தை வைத்திருப்பார்.
கொஞ்சம் அவரோடு பேச்சு கொடுத்து கொண்டே இருப்பார். ஏன் தெரியுமா? அவர் அசந்து விட்டால், அவர் அசதியாகி விட்டால் நிச்சயமாய் மிகப்பெரிய விபத்துகள், மிகப்பெரிய ஆபத்துகள் ஏற்பட்டு முழு குடும்பத்தையும் அது பாதிக்கக்கூடியதாய் மாறிவிடும் அல்லவோ? பாருங்கள், ஒரு மனிதனுடைய அசதி ஒரு குடும்பத்துக்கு பாதிப்பு, ஒரு மனிதனுடைய அசதி ஒரு சமுதாயத்திலே பெரிய ஒரு வீழ்ச்சி, ஒரு மனிதனுடைய அசதி ஒரு தேசத்திலேயே மிகப்பெரிய பாதிப்புகளை உண்டு பண்ணி விடுகிறதை நம்ம பார்க்கிறோம். எனக்கு மிக பிரியமானவர்களே, இந்திய தேசத்தின் ராணுவ ரகசியங்களை எவ்வளவு விழிப்பாய் கவனிப்பார்கள், எவ்வளவு விழிப்பாய் அதை பத்திரப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஆனால் அதையும் மீறி எதிராளிகள், எதிரி நாட்டில் உள்ளவர்கள், இவர்கள் கொஞ்சம் அசந்திருக்கிற நேரத்தில் உள்ளே புகுந்து கம்ப்யூட்டரை ஹேக் பண்ணி அநேக ரகசியங்களை திருடி கொண்டு போய் விடுகிறார்கள். பாதிப்பு யாருக்கு? முழு தேசத்துக்கும் அல்லவோ? அதை பாதுகாக்க வேண்டியவன் அசதியாய் இருக்கும் பொழுது எவ்வளவு பெரிய பாதிப்பு தேசத்தில் உண்டாகிறது. அதை போலத்தான் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நீங்களும் நானும் அசதியாய் இருந்தா ஆவிக்குரிய ஒரு இழப்பை நாம் சந்திக்க வேண்டியது இருக்கும். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை பாருங்கள். சோம்பல் தூங்கி விழ பண்ணும், அசதியானவன் பட்டினியாயிருப்பானாம். அசதியானவன் பட்டினியாயிருப்பான். சோம்பலோடு கூட செய்ய வேண்டிய வேலையை செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் அசதியாயிருப்பவன் நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், இன்னொரு வாரம் போகட்டும், அடுத்த மாசம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் நம்ம ட்ரை பண்ணலாம், படித்து முடித்தாச்சு உடனே வேலைக்கு ட்ரை பண்ணணும். ஆனா அநேகர் அதை அலட்சியப்படுத்திட்டு இருப்பாங்க, அசதியா இருப்பாங்க. மற்றவங்களோ சுறுசுறுப்பா உடனே ட்ரை பண்ணி வேலைக்குள் போவாங்க. சிலர் அசதியா இருப்பார்கள். அசதியா இருப்பவன் எப்படி இருப்பானா? பட்டினியா இருப்பான். அவனால் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியத்திலே அசதியா இருப்பவர்களும் கூட ஆவிக்குரிய பசியை உடையவர்களாய், திருப்தி அடையாதவர்களாய், பட்டினி கிடக்கிறவர்களாய் காணப்படுவார்கள் என்பதை இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். நாம் வேதத்தை வாசிப்பதற்கு உற்சாகமாய் இருந்தால் தானே நம்முடைய ஆத்துமா திருப்தியாகும். சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நிணத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா என்ன செய்கிறது? திருப்தியாகிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம், நாளைக்கு அந்த வசனத்தை படிக்கலாம், நாளைக்கு அந்த செய்தியை கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி நாம் அசதியோடு இருப்போமே, ஆனால் அன்றைக்குரிய ஆகாரத்தை நாம் இழந்து விடுவோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பானாம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் அசதியாயிருக்கிறீர்களோ? ஒருவேளை உங்களையும் அறியாமல் உங்களுக்குள்ளே சில அசதிகள் ஏற்பட்டிருக்குமே, ஆனால் நீங்கள் இன்று உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது. ஒரு சின்ன காரியத்தை சொன்னால் உங்களுக்கு நலமாயிருக்கும். சில வேளையில ஜெபிக்கிற சிலர், உற்சாகமா ஜெபிக்கிறவங்க தான் சில நேரத்தில் அளவுக்கு அதிகமாய் சாப்பிட்டாலோ இல்லது அதிகமான வேலை பழுக்களின் நிமித்தமாய் சோர்ந்து போயிருந்தாலோ அவங்க ஜெபிக்கிற நேரத்தில் எழும்பி விடுவார்கள், ஜெபத்திலையும் நிற்பாங்க. ஆனா திடீர்னு சொல்லி அவர்களுக்குள்ளே அசதி உண்டாகும். சில வினாடிகள் கண்களை மூடி விடுவார்கள். இதை பக்கத்தில் உள்ளவர்கள் கவனித்து தட்டி, டேய் தூங்காத அப்படின்னு சொன்னா அவங்க அதை ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. நானா தூங்கினா? அசதியை மற்றவன் கவனித்தான், ஆனால் அசதி அடைந்தவனோ உணர தவறிவிட்டான். அதே போலத்தான் இன்று நீங்களும் நானும் கூட நமக்குள் ஏற்பட்டிருக்கிற அசதியை உணரவில்லை. நல்லா தானே இருக்கிறேன், நல்லா தானே இருக்கிறேன் என்று சொல்லி, ஆனால் முந்தைய நாட்களில் இருந்த உற்சாகமும் உத்வேகமும் உங்களுக்குள் இருந்தால் மட்டும்தான் இனி வரும் காலத்தில் எல்லா சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு ஜெயம் கொள்ளுகிறவுடைய பட்டியலை நிமிர்ந்து நிற்க முடியும். எனக்கு அன்பானவர்களே, எவைகளுக்கு நீங்களும் நானும் அசதியா இருக்க கூடாது என்று சொல்லி 3 காரியத்தை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்கவிருக்கிறேன். வாசிக்கலாமா? வேதாகமத்தை திறந்து கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 11வது வசனம். நீங்கள் அசதியாயிராமல்
வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து என்று எழுதப்பட்டிருக்கிறது. எதற்கு ஆண்டவர் அசதியாய் இருக்கக்கூடாது என்று சொல்லுகிறார் தெரியுமா? வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்வதற்கு நீங்களும் நானும் அசதியாய் இருக்கக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அதை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் அந்த 11வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை நீங்கள் பார்க்கும் பொழுது அங்கே ஆபிரகாம் என்கிற தேவ மனிதர் அவர் விசுவாசத்தினாலே அவன் பொறுமையோடு காத்திருந்து ஆண்டவர் வாக்கு பண்ணின ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நாம இருக்க வேண்டும். இன்று அநேகருக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார், வசனங்களை கொடுத்திருக்கிறார், திட்டமான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். உண்மைதான், தெரியுது அது ஆண்டவர் தந்த வாக்குத்தத்தம் தான் என்று சொல்லி. ஆனால் சில காலம் அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்து கொண்டு விசுவாசத்தோடு ஜெபிக்கிறார்கள். ஆனால் நாட்கள் போகும் பொழுது கொஞ்சம் அந்த ஜெபத்திலே, அந்த வசனத்துக்காக தேவ சமூகத்திலே கேட்பதிலே அசதி உண்டாவதை அநேக நேரத்தில் நம்ம கவனிக்க தவறி இருக்கிறோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 36வது வசனத்தை பார்ப்பீர்களானால், நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தத்தை பெறும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய் இருக்கிறது. எபிரேயர் 6வது அதிகாரத்தை பாருங்கள். எபிரேயர் 6வது அதிகாரம் 15வது வசனத்தை பாருங்கள். அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றானாம். இன்று பொறுமை இல்லை, அசதி வந்து விட்டது. பொறுமையோடு இருந்து விசுவாசத்தில் நிலைத்திருந்தால் மட்டும்தான் நாம் அந்த வாக்குத்தத்தங்களை சுதந்தரித்துக் கொள்ள முடியும். அசதி அடைந்தவருடைய வாயில ஒரு வார்த்தை வரும், இதெல்லாம் எனக்கு நடக்காது, இதெல்லாம் எனக்கு கிடைக்காது, இந்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு நிறைவேற்ற மாட்டார். இது அசதி அடைந்தவனுடைய வார்த்தை. ஆனால் அசதிக்கு இடம் கொடாதபடிக்கு உத்வேகத்தோடு பொறுமையோடு விசுவாசத்தோடு கூட காத்திருக்கிற மனிதன் சொல்லுவான், ஏற்ற வேளையில அவர் தாம் சொன்ன அந்த வார்த்தையை எனக்கு நிறைவேற்றுவார் என்று வீரியமாய் அந்த மனிதன் பேச ஆரம்பித்து விடுவான். எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, முதலாவதாக நாம் எதற்கு அசதி இல்லாமல் இருக்க வேண்டும் தெரியுமா? வாக்கு தத்தங்களாகிய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்வதற்கு அசதியாய் இருக்க கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாக்கு தத்தமாகிய ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்ளுகிறது வரைக்கும் நாம் ஜெபிப்பதிலும் விசுவாசத்தை காத்துக் கொள்வதிலும் கர்த்தரை மட்டும் பற்றி கொள்வதிலும் நாம் உறுதி உள்ளவர்களாய், அசையாதவர்களாய், அதில் பெருகுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனம், ஆங்கிலத்தில் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, so that you will not be sluggish. அதாவது ஆவிக்குரிய வாழ்வில் நீ சோம்பல் உடையவனாய், அசதி உடையவனாய் மாறாமல் இருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? பட் imitators of those who through faith, விசுவாசத்தினால் அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டவர்களை நீ ஃபாலோ பண்ணு, இல்லது அவர்களைப் போலவே நீ செய் என்று சொல்லப்படுது. lean on God with absolute trust and confidence in him and in his power. அவர் மேலும் அவருடைய வல்லமையின் மேலும் நீ முழு நம்பிக்கை வைத்து பொறுமையோடு, and by patient endurance, நீடிய பொறுமையோடு கூட. ஒருவேளை பிரச்சனைகள் வரலாம், நீ பெற்றுக்கொண்ட வசனத்துக்கும் வாக்குத்தத்தத்துக்கும் எதிர்மறையான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள் உங்களுக்கு அனுமதிக்கப்படலாம். ஆனாலும் நீ அசதியாயிராமல் நீடிய பொறுமையோடு இருப்பாயானால் தேவன் உனக்கு சொல்லி இருக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்கிற ஆசீர்வாதத்தை நீ சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, சில சோர்ந்து போயிருக்கீங்களோ? உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். சோர்ந்து போகாதுங்க.
அசதியா இராதுங்க. அந்த வாக்கு தத்தத்தை சொன்ன தேவன் அந்த வாக்கு தத்தத்தை தருவது நிச்சயம். ஆனால் அதுவரையில அசதிக்கு இடம் கொடுக்கவே கூடாது. எனக்கு தெரியும், என் தேவன் எனக்கு சொன்னதை நிச்சயம் அவர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடலின் ஒரு அடியை பாட விரும்புகிறேன். ஹல்லேலூயா. வாக்கு மாறா தேவனே, வல்லமையின் ராஜனே, வாக்கை நம்பி வந்துள்ளோம், வழி நடத்தும் தேவனே. வாக்கு மாறா தேவனே, வல்லமையின் ராஜனே, வாக்கை நம்பி வந்துள்ளோம், வழி நடத்தும் தேவனே. உம் வல்லமை மிகவும் பெரியது, உம் வல்லமை மகத்துவமானது, உம் வல்லமை மிகவும் பெரியது, உம் வல்லமை மகத்துவமானது. வாக்கு மாறா தேவனே, வல்லமையின் ராஜனே, வாக்கை நம்பி வந்துள்ளோம், வழி நடத்தும் தேவனே. சோர்ந்து போகாமல் விசுவாசி, உன் தேவனை மட்டும் நீ யோசி. சோர்ந்து போகாமல் விசுவாசி, உன் தேவனை மட்டும் நீ யோசி. உன்னை கைவிட மாட்டார், விலகிட மாட்டார், உன்னை அணைத்துக் கொள்வார். உன்னை கைவிட மாட்டார், விலகிட மாட்டார், உன்னை அணைத்துக் கொள்வார். உம் வல்லமை மிகவும் பெரியது, உம் வல்லமை மகத்துவமானது, உம் வல்லமை மிகவும் பெரியது, உம் வல்லமை மகத்துவமானது. வாக்கு மாறா தேவனே, வல்லமையின் ராஜனே, வாக்கை நம்பி வந்துள்ளோம், வழி நடத்தும் தேவனே. அப்படியானால் முதலாவதாக ஆண்டவர் நமக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளுகிறது வரைக்கும் அசதி என்ற பேச்சுக்கே என் அகராதியில் இடம் இல்லை என்று உறுதியாய் நிற்க வேண்டும். மயிரிழையில் ஏற்படுகிற அசதி கூட மகிமையின் ஆசீர்வாதத்தை சுதந்தரிப்பதற்கு தடையாய் இழந்து விடும் அல்லவோ. அன்பு தெய்வ பிள்ளைகளே, அசதிக்கு இடம் கொடாதிருங்கள். ஆச்சரியமான வாக்கு தத்தத்தை அற்புதமாய் பெற்றுக் கொள்ளுகிறது வரை அசதி உங்கள் ஜீவியத்திலே எட்டி பார்ப்பதற்கு நொடிப்பொழுதும் இடமளித்து விடாதிருங்கள். இரண்டாவதாக, எதற்கு நாம் அசதியாய் இருக்க கூடாதாம்? வாசிக்கலாமா? 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். 2 Chronicles chapter 29 verse 11. என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கவும் அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களும் மாயிருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார் என்றான். எல்லாரும் கவனிக்கிறீங்களா? இந்த வார்த்தை திரும்ப ஒரு முறை கூட வாசிக்கிறேன். எசேக்கியேல் ராஜா அங்குள்ள தேவ மனிதர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தையாய் இது காணப்படுகிறது. எல்லாரும் எடுத்திருக்கீங்களா? 2 நாளாகமம் 29வது அதிகாரம். இந்த அதிகாரம் ஒரு எழுப்புதலை குறிப்பிடுகிற ஒரு அதிகாரமா இருக்குது. 29, 30, 31வது அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசித்தா தெரியும். எசேக்கியா ராஜாவினுடைய 25வது வயதுல அந்த மனிதன் ராஜாவா மாறினான். மாறினதுக்கு அப்புறம் அவன் ஆலயத்தை பார்க்கிறான். ஆலயம் அடைக்கப்பட்டு மிகுந்த பாழடைந்த நிலையில அங்கு நடைபெற வேண்டிய ஆராதனைகள் எல்லாம் நிறுத்தப்பட்டு அங்கு செலுத்தப்பட வேண்டிய பலிகள் எல்லாம்
இல்லாமல் போய் மிக பரிதாபமான நிலையில ஆலயம் இருப்பதை பார்த்தான். பார்த்த பொழுது அவனால் அதை சகித்துக் கொள்ள முடியவில்லை. அவன் அங்கு இருக்கிற தேவ மனிதர்களை எல்லாம் தட்டி எழுப்புகிறான். அப்படி தட்டி எழுப்பும் பொழுது சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் என்ன? அந்த 29வது அதிகாரம் 11வது வசனத்தை பாருங்கள். என் குமாரரே, இப்பொழுது எப்படி இராதீங்கள்? அசதியாயிராதீங்கள். ஆலயம் பாழாய் கிடக்கிறது, ஆலயம் பாழடைந்து கிடக்கிறது, ஆலயத்திலே பலி செலுத்தப்படவில்லை, ஆலயத்திலே தூபம் காட்டப்படவில்லை, ஆலயத்திலே செய்ய வேண்டிய ஆராதனைகள் திட்டம் பண்ணப்படவில்லை. இப்பொழுது நீங்கள் இதை பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறீர்களோ? அசதியாயிராதிருங்கள், உற்சாகமாய் மறுபடியும் ஆலயத்தை அதன் பழைய நிலைக்கு கொண்டு வாருங்கள் என்று அந்த மனிதன், அந்த ராஜா அந்த தேவ பிள்ளைகளை பார்த்து உற்சாகப்படுத்துகிறார். இன்றும் நம்மோடு கூட கர்த்தர் பேசுகிறார். வேதம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் வரும் பொழுது நாமே அந்த ஆலயம், நாமே அந்த ஆலயம். இன்று அநேகர் அசதிக்கு இடம் கொடுத்தபடியினாலே அந்த ஆலயம் பாழடைந்து கிடக்கிறது. அதாவது நம்முடைய சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். இந்த சரீரத்திலே தேவன் நமக்கு சில பொறுப்புகளை தந்திருக்கிறார். இந்த சரீரத்தை எப்படி சுத்தமாய் வைக்க வேண்டும், இந்த சரீரம் ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ணுவதற்கு ஏதுவாய் பரிசுத்தம் காணப்பட வேண்டும், அசுத்தங்கள் இருந்தால் அது அகற்றப்பட வேண்டும். இப்படி பல பொறுப்புகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். ஆனால் இன்று தேவ ஜனங்கள் தன்னுடைய பொறுப்பை மறந்தவர்களாக அசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகட்டும், பார்க்கலாம், நடக்கலாம், பார்க்கலாம், இனி வரும் பொழுது செய்கிறேன், ஆண்டவர் வரும்போது தெரியும், அப்ப மாறிக்கொள்ளுகிறேன் என்று சொல்லி அநேக நேரத்திலே தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை மறந்திருக்கிறார்கள். இந்த 2 நாளாகமம் 29வது அதிகாரம் அந்த 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஊரில் ஒன்றும் வம்சத்தில் 2மாய் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறாராம். நாம் பெரியவர்கள் என்பதினாலேயோ, திறமையானவர்கள் என்பதினாலேயோ, சம்பாதிக்கிறவர்கள் என்பதினாலேயோ, வசதி வாய்ப்புடையவர்கள் என்பதினாலேயோ, அழகானவர்கள் என்பதினாலேயோ, அந்தஸ்துடையவர்கள் என்பதினாலேயோ தெரிந்து கொள்ளவில்லை. ஒன்றுக்கும் உதவாத என்னை ஆண்டவர் தெரிந்து கொண்டார் என்றால் அதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. என கண்பானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கர்த்தர் சில பொறுப்புகளை நிறைவேற்றுவதற்கு தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது அதில் ஒரு சிலவற்றை நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்க விரும்புகிறேன். இப்பொழுது அசதியாயிராதீங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பணிவிடை செய்யும்படி அவருக்கு முன்பாக நிற்கும்படி தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரர் அழகா சொல்லுகிறார், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவதில்லை. இன்று காலையில நீங்களும் நானும் தேவனுக்கு முன்னால நின்றோமா? தேவனுக்கு முன்பதாய் போய் நின்றீர்களா? ஒரு ஆபிரகாம் லோத்துவின் குடும்பத்திற்காக ஆண்டவருக்கு முன்னால போய் நின்றார். வேதாகமத்திலே எலியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். மோசேயை பற்றி வேதம் சொல்லுகிறது, மோசே ஆண்டவருக்கு முன்பதாக திறப்பின் வாசலிலே நின்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கும்படியாய் தேவனுக்கு முன்பதாக நின்றீர்களோ? அதிகாலையில எழும்பி ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்து உங்களை ஆராய்ந்து பார்த்தீர்களோ? உங்களை நிதானித்து உங்கள் குறைவுகளை அடையாளம் கண்டு கொண்டீர்களோ? உங்களுடைய ஆலயம் சுத்தமாயிருக்கிறதா? உங்களுடைய ஆலயத்திலே குத்து விளக்காகிய அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த பிரகாசம், அந்த வேத வசனத்தின் வெளிச்சம் இந்த உள்ளத்திலே பிரகாசமாய் இருக்கிறதோ? உங்களுடைய ஜீவியத்திலே ஜெபம் என்கிற தூபம்
எழும்பிக் கொண்டிருக்கிறதோ இவைகளெல்லாம் தேவன் நம்முடைய வாழ்விலே நாம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். இன்று அநேகர் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறது உண்மை. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை, தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பை அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ளாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அடையாளம் கண்டுகொண்டு நிறைவேற்ற துவங்கினவர்கள் சிலர் இருக்கிறார்கள். அடையாளம் கண்டுகொண்டு நிறைவேற்றி கொண்டிருந்த சிலர் அசதியாய் அதை அலட்சியமாய் விட்டுவிட்டார்கள். இன்று கர்த்தர் சொல்லுகிறார், உன்னை நான் எதற்காய் தெரிந்து கொண்டேன், உன்னை நான் எதற்காய் தெரிந்து கொண்டேன்? அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தூபம் காட்டுகிறவர்களாய் இருக்கவும் உங்களை அவர் தெரிந்து கொண்டார். அன்புக்குரியவர்களை, இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை உங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. ஒவ்வொரு நாளும் பக்தன் சொல், ஒவ்வொரு நாளும் எனது கண்முன் உம்மைத்தான் நிறுத்தி உள்ளேன். வலப்பக்கத்தில் இருப்பதினால் நான் என்ன செய்யப்படுவதில்லை, அசைக்கப்படுவது இல்லை. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நிற்கணும், அவரை ஸ்தோத்திரிக்கணும், துதி பலிகளை ஏறெடுக்க வேண்டும், ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாய் அவர் பாதத்திலே படைக்க வேண்டும். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். விண்ணப்பங்கள், துதிகள், ஸ்தோத்திரங்கள், வேண்டுதல்கள், ஜெபங்கள் இவைகள் நம்மிடத்திலிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். சமீபத்தில் தான் தானியேலை குறித்து நாம் தியானித்தோம். தானியேல் தினமும் 3 வேளை வழக்கத்தின்படி, பழக்கத்தின்படி அவன் ஜெபத்தை ஏறெடுத்துக் கொண்டே இருந்தான். நம்முடைய ஆலயம், ஆண்டவருடைய ஆலயம் எது தெரியுமா? நம்முடைய சரீரம் தான். இந்த சரீரத்திலே ஒவ்வொரு அவயவத்துக்கும் ஒவ்வொரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு அவயவம் பரிசுத்த சிந்தையோடு பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டம். நம்முடைய அவயவங்கள் தேவன் என்ன நோக்கத்தோடு தெரிந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிறதோ ஆராய்ந்து பாருங்க. சில சொல்லுவாங்க ஸ்தோத்திரம் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுவாங்க, ஆனா இன்னும் கை அடக்கம் ஆகவில்லை. கை மனம் போல வேலைகளை செய்ய ஆரம்பிக்கிறது. கண்கள், செவிகள், ஒவ்வொரு அவயவங்களை எடுத்து பாருங்க. ஆண்டவர் தங்குகிற ஆலயங்க, இந்த அநேகருடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அழுக்கு பிடித்து கிடக்கிறது, தூசி அடைந்து கிடக்கிறது. பலவிதமான அசுத்தங்கள் அந்த ஆலயத்தை ஆக்கிரமித்திருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆலயத்தை சுத்திகரித்து ஆதி நிலைக்கு ஆண்டவர் இறங்கி வந்து உலாவுகிற ஸ்தானமாய் நீ மாற்ற வேண்டும். அதுதான் உனக்கு நான் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த உலக வாழ்க்கையில குடும்பத்தில் சில பொறுப்புகள் இருக்கிறது, சமுதாயத்தில் செய்வதற்கு சில பொறுப்புகள் இருக்கிறது. இந்த பொறுப்புகளை எல்லாம் நம்ம நிறைவேற்ற வேண்டும், தவறிவிடக்கூடாது. அரசாங்கத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உண்டு, சமுதாயத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உண்டு, சக மனிதனுக்கு நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உண்டு, குடும்ப உறவுகளுக்குள் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்புகள் உண்டு. இவைகளை நீங்களும் நானும் சரியாய் சீராய் செய்து கொண்டிருக்கிறோமோ? யோசித்து பாருங்கள். என் குமாரரே, இப்பொழுது அசதியாயிராதிருங்கள். இதுவரையில ஆலயம் இப்படி கிடந்திருக்குது. இதுக்கு முன்னால் உள்ள ராஜா அதை கேர்லெஸ்ஸா விட்டு விட்டார். ஆனால் இப்பொழுது இருக்கிற ராஜாவோ உன்னை தட்டி எழுப்புகிறார். ஆலயத்தின் மேல் கவனம் வை, ஆலயத்தை சுத்தமாய் வை, ஆலயத்துக்குள்ளே நான் உலாவுவதற்கு ஏதுவாய் நீ ஆயத்தமுள்ளவனாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள் என்று பரிசுத்த ஆண்டவர் நம்மை பார்த்து உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இந்த அநேகருக்கு அதை பற்றி கவலையே இல்லை. மனதும் மாம்சமும் விரும்பினபடி ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். பெற்ற பணியை செய்து முடிக்கிற தேவ பிள்ளைகள் மட்டும்தான் பரலோக ராஜ்யத்தின் பங்காளியாய் மாற முடியும். வேதாகமத்திலே அநேகர் சாக்கு போக சொல்லி இருக்காங்க, ஆனா ஆண்டவர் அவர்களை ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்ளவில்லை. நிறைய சம்பவம் சொல்லலாம். 10 கன்னிகைகள், அதுல 5 கன்னிகைகள் ஆயத்தமா இருந்தாங்க. ஆனா 5 கன்னிகைகள் என்ன செய்துட்டாங்க? நல்லா தூங்க சான்ஸ் கிடைத்த போது நல்லா தூங்குனாங்க. மணவாளன் வந்து கதவை தட்டும் போது வந்துட்டான்னு சொன்ன பொழுது இவங்க ஆயத்தமா இல்லை, அலட்சியமா இருந்தாங்க, அசதியா இருந்தாங்க. ஆசீர்வாதத்தை, நித்தியத்தை இழந்து போய்விட்டார்கள். தன்னுடைய பொறுப்பு என்ன?
எண்ணெயும் ரெடியா வைத்திருக்கணுமே. அந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அந்த பொறுப்பை நிறைவேற்றாததின் விளைவு பெரிய ஒரு நித்திய மேன்மையை அவர்கள் நஷ்டப்படுத்தி கொண்டார்கள். அதே அதிகாரத்தில் மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் தாலந்தை வாங்கின ஒரு மனுஷன் அப்படிதான் சொல்ல, புதைத்து வைத்தேன். அங்கே எஜமான் சொல்லுகிறான், நீ அதை காசு கடைக்காரரிடத்திலேயாவிலும் என்ன செய்திருக்கலாமே, போட்டு வைத்திருக்கலாமே. உன் கையில நான் கொடுத்த அந்த தாலந்தை நீ பயன்படுத்துகிறாயா? நான் உனக்கு தந்திருக்கிற திறமைகளை என்னுடைய நாம மகிமைக்கென்று நீ பயன்படுத்துகிறாயா? அதுவும் உனக்கு நான் தந்த பொறுப்பு தானே. அந்த பொறுப்பை நீ நிறைவேற்றினால் மட்டும்தான் நான் உன் நடுவில் கிரியை செய்ய முடியும். இன்று பொறுப்பை மறந்து மனம் போல ஜீவிக்கிற அநேகரை வேதம் எச்சரிப்பாய் வார்த்தைகளை தந்து எச்சரித்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, இந்த கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஹல்லேலூயா. ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தோ, சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோ, அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார்? ஒரு முறை கூட, ஒரு தாலந்தோ, 2 தாலந்தோ, 5 தாலந்தோ உபயோகித்தார். சிறிதானதோ பெரிதானதோ பெற்ற பணி செய்து முடித்தோர், அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? திரளாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? சேனை தலைவராம் இயேசுவின் போர்த்தளத்தில் அழகாய் நிற்கும் யார் இவர்கள்? ஹல்லேலூயா. அதே 2 நாளாகமத்தின் புத்தகம் 30வது அதிகாரத்தில் 19, 20 வசனங்களை பாருங்கள். அவர்கள் அசதி இல்லாதவர்களாய் ஆலயத்தில் செய்ய வேண்டிய பணிவிடைகளை செய்து ஆலயத்தை ஆதி நிலைக்கு கொண்டு வந்த பொழுது அவர்களுக்காய் ஜெபம் பண்ணினான் ராஜா. ஜெபித்த பொழுது 20வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு என்ன செய்தாரா? அனுகூலம் செய்தார். அருமையானவர்களே, எனக்கு தேவன் தந்த பொறுப்பை நான் நிறைவேற்றும் பொழுது நான் ஏறெடுக்கிற ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தந்து எனக்கு அனுகூல வாசலை ஆதரவாய் திறப்பதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார். இன்று எனக்கு ஏன் ஜெபம் கேட்கப்படவில்லை, ஏன் எனக்கு மட்டும் ஜெபத்தை ஆண்டவர் கேட்க மாட்டேங்கிறார் என்று அநேகர் சோர்வின் வார்த்தைகளை உதிர்த்து கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? ஆண்டவர் தந்த பொறுப்பை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவங்க இஷ்டத்தை எல்லாம் செய்வாங்க. சிலவேளை சொல்லலாம், இது கர்த்தருக்காகத்தானே செய்கிறேன் என்று சொல்லலாம். ஆனா கர்த்தர் சொன்னதை செய்தால்தான், கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறதை நிறைவேற்றினால்தான் என்னுடைய ஜெபம் கேட்கப்படும், என்னுடைய வாழ்விலே அனுகூலமான வாசல்கள் திறக்கப்படும். மறந்து விடாதிருங்க. ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்ட பொழுது சில காரியங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருப்பார்லாம். இந்த ஜனத்துக்குள்ளால நான் வைத்திருக்கேன்னா நீ சாட்சியா இருக்கணும், நீ அட்ஜஸ்ட் பண்ணணும், நீ விட்டு கொடுக்கணும், நீ சமாதானமாக போகணும், நீ கசப்ப வைக்க கூடாது, நீ வைராக்கியமா இருக்க கூடாது, பகைய வேரோடு பிடுங்கணும். இதெல்லாம் தேவன் அன்பாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து காட்டுகிற பொறுப்புடையவர்களாய் நம்மை நியமித்து இருக்கிறார். ஆனால் நாமோ நம்முடைய பொறுப்பை மறந்து நாம் கசப்போடும் வைராக்கியத்தோடும் தேவன் விரும்பாத அசுத்த கிரியைகளோடும் இன்னும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் ஆண்டவர் என்ன சொல்வார்? அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள்,
யோவான் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16வது வசனம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? கனி கொடுக்கும்படியாக. கனி கொடுக்கும் பொழுதுதான் நான் வேண்டுதல் செய்வதை அவர் நமக்கு தருவாராம். எனக்கு அன்பானவர்களை, அசதியாயிராதிருங்களையா. முதலாவதாக வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சொந்தமாக்கி கொள்வதற்கு அசதியாயிராதிருங்கள். இரண்டாவதாக, தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டாரே, அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கம் ஒன்று இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு, தேவன் நோக்கத்தை வாழ்வில் நிறைவேற்றுவதற்கு அசதியாயிராதேயுங்கள். மூன்றாவதாக ஒரு காரியத்தை சொல்லி நாம் ஜெபத்திலே தேவனை நோக்கி பார்க்க போகிறோம். வாசிக்கலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் அதனுடைய 18வது அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 18வது அதிகாரம் அதனுடைய 9 மற்றும் 10வது வசனங்களை நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், வாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது. நீங்கள் சும்மா இருப்பீர்களா? அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாயிராதேயுங்கள். நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள். அந்த தேசம் விஸ்தாரமாயிருக்கிறது. தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார். அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அசதியாய் இராதிருங்கள். தேசத்தை சுதந்தரித்துக் கொள்வதற்கு என் ஆண்டவர் இந்த இடத்துல 2 தேசத்தை எனக்கு முன்னால காண்பிக்கிறார். ஒன்று நாம் பார்க்கிற இந்த பாரத தேசம், இன்னொன்று நாம் ஆவியின் கண்களினால் தரிசிக்கிற அந்த பரம தேசம். 2 தேசம், ஒன்று பாரத தேசம், இன்னொன்று பரம தேசம். இந்த 2 தேசத்தையும் சுதந்தரிப்பதற்கு நீங்களும் நானும் அசதியாயிருந்து விடக்கூடாது. அசதியாயிருந்து விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளையினுடைய நோக்கம், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பெரிய பாரம் என்ன தெரியுமா? எங்கள் தேசத்தில் உள்ள ஒரு நபர் கூட என்ன செய்து விடக்கூடாது, அழிந்து போய்விடக்கூடாது. நம்ம எல்லாரும் பாட்டு பாட சொன்னா எல்லாரும் நல்ல சத்தமா பாடு. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம் என்று பாடுகிறோம். ஆனால் அந்த தேசத்தை கர்த்தருடையதாய் மாற்றுவதற்காக நீங்களும் நானும் என்ன கிரயம் செலுத்தினோம்? ஆராய்ந்து பாருங்க. ஜெபித்தோமா? உபவாசித்தோமா? கண்ணீர் சிந்தினோமா? முழங்காலை முடக்கினோமா? கரங்களை உயர்த்தினோமா? புலம்பினோமா? ராட்சாமத்திலே விழித்திருந்து தேவனே எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம் கதர்னோமாங்க? ஆண்டவர் சொல்ற நல்ல தேசம், ஆசீர்வாதமான தேசம். இப்படிப்பட்ட கடினமான காலம் வந்த பொழுது எல்லாரும் ஆண்டவரே எங்க தேசத்தை அழிக்க வேண்டாம் என்று சொல்லுகிறோம். ஆனா மற்ற சாதாரணமான நாட்களில் எல்லா அனுகூலமும் நமக்கு இருந்த காலத்துல நம்ம தேசத்துக்கு ஜெபம் பண்ணோமா? இந்த தேசம் கர்த்தருடையதாய் மாறும், அதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஆனா அதுக்காக நான் என்ன செய்தேன்? தினமும் ஒரு சில நிமிடம், 1 மணி நேரம் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகணும். தேசம் முழுவதும் கர்த்தரை அறிகிற அறிவினால் நிரப்பப்படணும். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டும். ஹல்லேலூயா! எத்தனை பேருக்குள்ள அப்படிப்பட்ட வாஞ்சை இருந்து இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும்
இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இந்தியாவின் எல்லைகள் எங்கிலும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். இயேசுவே ஆண்டவர் என்ற முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எனக்கு அன்பான கர்த்தருடைய சனமே, என்னைக்கு ஆகிலும் இப்படி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணோம். ஆண்டவரே, வாக்குத்தத்தத்தை சுதந்தரிப்பதற்கு அசதியா இராதிருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஆனா இந்த தேசம் பறந்து விரிந்த இந்த பாரத தேசம் இயேசுவை அறிய வேண்டுமே. எத்தனையோ ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் இயேசு இல்லாம நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்க ஐயா. நரகத்தின் விளிம்பில் அநேக நின்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களை அங்கு விழாதபடி தப்புவிப்பதற்குரிய மிகப்பெரிய உத்தரவாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனா இன்றைய கிறிஸ்தவர்களோ அதை பற்றியே கவலைப்படல. நான் தப்பிட்டேன், எனக்கு கொரோனாவே வரல, எனக்கு வந்தது, தப்பிட்டேன். மற்றவர்கள் எல்லாருடைய நிலை என்ன? அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா? மரிப்பது பெரிய காரியம் இல்ல, ஆனா கிறிஸ்து இல்லாமல் மரிப்பதுதான் வேதனைக்குரிய ஒரு காரியம். இந்த கிறிஸ்து இல்லாம எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஜனம் தேசங்களில் உண்டே. முழு உலகத்திலையும் பல லட்சம் ஜனங்கள் சமீபத்தில் இந்த கொள்ளை நோய் நிமித்தமாய் அழிந்து போனார்கள். ஆனால் அதுல எத்தனை லட்சம் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள்? ரட்சிக்கப்படாமல் அழிந்து போன ஒவ்வொரு ஆத்துமாவை குறித்த கணக்கு, உத்தரவாதம் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. சில சொல்லுவாங்க, எனக்கு தெரியாதுயா, எனக்கு தெரிந்திருந்தா நான் ஜெபம் பண்ணி இருப்பேன். இனி நீங்க தப்ப முடியாது, இனி நீங்க தப்ப முடியாது. எங்கள் தேசம் சுதந்திரமாக மட்டும் ஆண்டவருக்கு சொந்தமாகிறது வரைக்கும் நீங்களும் நானும் அசதியா இருக்க கூடாது. ஜெபிக்கணும், கண்ணீர் சிந்தணும், சுவிசேஷம் சொல்லணும், ஊழியம் செய்யணும், முழு நேரம் ஊழியக்காரர்களா மாறணும், அழைப்புக்கு கீழ்ப்படியணும். முடிந்த அளவுல சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், முடிந்த அளவுல ஜெபிக்கலாம். ஏதோ சிலர் பாருங்க, காணிக்க கொடுத்து விட்டு காரியம் முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, சுவிசேஷத்தை அறிவிப்பது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. அதை அறிவியாதிருந்தால் எனக்கு ஐயோ. எனக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய ஜனமே, தேசத்தை சுதந்திரிக்க வேண்டிய காலம் நெருங்கி விட்டதையா. இனி காலம் செல்லாது. அதற்கு முன்னால, இயேசுவின் வருகைக்கு முன்னால இந்த பாரத தேசம் இயேசுவை அறிய வேண்டும் என்று சொல்றவங்க மட்டும் இருக்கிற இடங்களை கரங்களை உயர்த்தி, எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நீக்கிறோம், எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் தீரப்பிலே நீக்கிறோம், தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த வாஞ்சை உள்ளவங்க தான் இந்தியாவை கர்த்தருக்கு சொந்தமாக்க முடியும். ஒரு சிறு கூட்டம் அப்படி வைராக்கியமா நிக்கிறாங்க. கிதியோனின் சேனையை போல 300 பேர் போதும், மீதியானியரை முற்றிலும் ஓட ஓட துரத்தலாம். மகிமையின் ராஜா இந்த தேசத்தை ஆளுகை செய்வதை நாம் அனுபவிக்க போகிறோம். இந்த தேசம் கர்த்தருடைய தேசமாய் மாறுவதற்கு, மாறும் வரைக்கும் நீங்களும் நானும் அசதியா இருந்து விடவே கூடாது. இப்ப திறந்த வாசல்ங்க, இப்ப திறந்த வாசல். ஆனா பைபிள்ல பார்ப்பீர்கள், ஆனா ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ சுவிசேஷம் அறிவிப்பதற்கு தடை இல்லை, ஆண்டவரை பற்றி சொல்வதற்கு தடை இல்லை, ஜெபிப்பதற்கு தடை இல்லை, உபவாசிப்பதற்கு தடை இல்லை.
ராத்திரி விழித்திருந்து கரமுயர்த்தி தேசம் அழிந்து போகாதபடிக்கு திறப்பில நின்று போராடுவதற்கு தடை இல்லை. இந்தியாவில் வாசல்கள் விரிவாய் திறக்கப்பட்டிருக்கிற இந்த காலத்தில் நீங்களும் நானும் மௌனமாய் இருக்கிறோமா? நான் மட்டும் தப்பிட்டேன், நான் பரலோகம் போயிருவேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு பாடல், பழைய பாடல் ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். ஸ்தோத்திரம். தரிசு நிலங்கள் அநேகம் உண்டு, தரிசனம் பெற்றோ நீ முன் வருவீர், பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பால் எழுந்து செல்வீர், பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அழித்திட அன்பால் எழுந்து செல்வீர், தீர உண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், தீர உண்ட வாசல் அடைபடுமோ நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம், இயேசுவே எங்கள் உள்ளங்களை அன்பென்னும் ஆவியால் நிறைத்திடுமே, இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே, இந்தியாவின் எல்லா தெருக்களிலும் இயேசுவின் நாமம் விரைந்திடுமே. திறவுண்ட வாசல் அடைபடும் முன் தேசம் கர்த்தருக்கு சொந்தமாகும்படியாய், தேசத்தை கர்த்தருக்கு சொந்தமாக்கும்படியாய் அசதி இல்லாமல் தீவிரம் காட்டுகிற மனிதனை என் தேவன் தேடுகிறார். அந்த மனிதன் நீயாகத்தான் இருக்க முடியும், நீராகத்தான் இருக்க முடியும். உன்னுடைய பொறுப்பை அல்ல தட்டாதபடிக்கு சூழ்நிலைமையை புரிந்து கொண்டு இருக்கிற கொஞ்ச காலத்திலே தேசத்தை கர்த்தர் பக்கம் திருப்புகிற அந்த கரிசனை உள்ள பணிக்கு தீவிரமாய் எழும்பி வந்தால் கர்த்தர் உங்களை ஆச்சரியமாய் ஆசீர்வதிப்பார். என்னை கேளும், அப்பொழுது சாதிகளை உமக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லைகளை உமக்கு சொந்தமாகவும் கொடுப்பேன். கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த தேசம் நிரந்தரமானது இல்லைங்க, பரமதேசம் ஒன்று இருக்கிறது. அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு அசதியா இருந்து விடாதிருங்க. நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ரட்சிக்கப்படுவேன், நாளைக்கு ஞானஸ்நானம் எடுப்பேன், நாளைக்கு வேறுபட்டு வருவேன், இன்னும் கொஞ்சம் போட்டு நீ ஒத்தி போட்டுட்டு இருந்தா அசதியா இருக்கிற அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வருகை சம்பவிக்குமே ஆனால் அந்த பரமதேசத்தை இழக்கிற துர்ப்பாக்கியசாலியாய் மாறிவிடுவாய். இன்றைய இரட்சணிய நாள், இன்றைய அனுக்கிரக காலம், இன்றைய மனம் திரும்பி ஆண்டவருக்கு உன் ஜீவியத்தை ஒப்பு கொடுத்து அவர் சித்தம் செய்வதற்கு முன்வருவாயானால் இந்த தேசத்தை சுதந்திரிப்பது மட்டுமல்ல, அந்த பரமதேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியசாலியாய் கர்த்தர் மாற்றுவார். இவ்வளவு அவசியமானவைகள் அவசரமாய் நின்று கொண்டிருக்கும் பொழுது அசதிக்கு இடம் கொடுப்பாயானால் ஆச்சரியமான மேன்மைகளை நஷ்டப்படுத்தி போடுவாய். மகனே, மகளே, கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒப்பு கொடுப்போமா? முழங்கால் படியிடுவோம். ஆண்டவரே, நான் இனி அசதியாயிருக்க மாட்டேன். வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கானாலும், என்னை நீ தெரிந்து கொள்ளப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கானாலும், தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆனாலும் நான் அசதியாயிருக்க மாட்டேன் ஐயா. அசதிக்கு இடம் கொடுக்க மாட்டேன். இதுவரை கொடுத்து விட்டேன், என்னை மன்னியும். அர்ப்பணம் செய்வோமா? முழங்கால் படியிட்டு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்க தேசத்தை அழித்திராதோ, ஆண்டவரே நான் பொறுப்பை மறந்து வாழ்ந்துட்டேன். ஜெபிக்க வேண்டிய பொறுப்பு, துதிக்க வேண்டிய பொறுப்பு, கொடுக்க வேண்டிய பொறுப்பு, சொல்ல வேண்டிய பொறுப்பு, எவ்வளவோ பொறுப்பு இருக்குது. அதை மறந்து வாழ்ந்துட்டு இருக்கேன். தேசம் அழிந்து போய் கொண்டிருக்கிறதை குறித்த கவனக்குறைவாய், கவலையற்றவனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என்னை மன்னியும். நல்ல ஆண்டவரே, இந்த ஆராதனை மூலங்களோடு பேசினீரப்பா. மிக முக்கியமான சத்தியத்தை ஜனத்துக்கு போதிக்க கர்த்தர் கிருபை செய்கிறேன். அநேக நேரத்திலே கிறிஸ்தவர்கள் ஆகிய நாங்கள் அசதி அடைந்தது நிமித்தமா அநேக நன்மைகளை இழந்திருக்கிறோம்.
இனியும் நாங்கள் இழந்து விடாதபடிக்கு எச்சரிப்போடு கூட அசதிக்கு மயிரிழையிலும் இளம் கொடாதபடி ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதன் மூலமாய் நீர் எங்களுக்கு வைத்திருக்க மேன்மைகளை சுதந்தரித்துக் கொள்ள, நித்தியத்தையும் சுதந்தரித்துக் கொள்ள, இந்த தேசத்தையும் கர்த்தருடையதாய் சுதந்திரமாக்கிக் கொள்ள கர்த்தாவே ஒரு புதிய தீர்மானத்தோடு, ஒரு உறுதியான தீர்மானத்தோடு உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். இதுவரை நாங்கள் அசதிக்கு இடம் கொடுத்ததன் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இன்று முதல் ஒரு புது வேகத்தோடும் விவேகத்தோடும் உம்முடைய சித்தத்தை, உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்கிற பாக்கியசாலிகளாய் முன்னேறி செல்ல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனையிலே பங்கெடுத்த சிறியோர் பெரியோர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும், குடும்பமாய் ஆசீர்வதியும், செய்கிற வேலை தொழில் வியாபாரங்களை வர்த்திக்க பண்ணும், எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றும், பிள்ளைகளுடைய படிப்புகளை ஆசீர்வதியும். என்ன நோக்கத்தோடு இந்த ஆராதனையில ஜெபிக்கிறார்களோ அதையும் கைகூடி வர பண்ணும். கர்த்தருடைய நாமத்திலே தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறோம். ஆசீர்வாதமாயிருப்பார்களாக. எந்த நிலையிலும் அசதிக்கு இடம் கொடாதபடி ஆண்டவர் சித்தம் செய்வதற்கு அர்ப்பணித்த எங்களை தேவனே ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.